இன்னைக்கு ஒரு அசத்தலான டிப்ஸ் பார்க்கலாமா? வியாழக்கிழமை வந்துட்டாலே போதும் பெண்களுக்கு மிகப்பெரிய தலைவலி என்னன்னா, விளக்கேத்துறது எந்த அளவுக்கு நமக்கு பிடிக்குமோ, அந்த அளவுக்கு விளக்கு விளக்குறதுல பிடிக்காத விஷயமும் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் இரிட்டேஷன்னு ஒரு சில ப்ராப்ளம்ஸும் வரும். ஏன்னா நம்ம இந்த பித்தளை பாத்திரங்கள், செம்பு பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணும்போது ஹார்ம்ஃபுல் லிக்விடு, கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு நுகரும் தன்மையிலையுமே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஆர்கானிக்காக ஒரு அசத்தலான ஒரு லிக்விடை யூஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நுரைக்காய்னு சொல்லக்கூடிய பூந்தி கொட்டைகள் 100 கிராம்லேருந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு அரை செங்கல் எடுத்துக்கோங்க. செங்கலை வச்சு என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லைங்க, செங்கலை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கிக்கோங்க. இந்த ஊற வச்ச பூந்தி கொட்டைகளோட 1/4 கிலோ புளி, 300லேருந்து 500 கிராம் வரைக்கும் கூட எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இது கூட 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் சபீனா, 1/4 கப் அளவுக்கு சீயக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட கல்லுப்பு, பேக்கிங் பவுடர்னு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த கல்லுப்பு, பேக்கிங் பவுடர் சேர்க்கறதுனால விளக்கு சீக்கிரமே கருப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மேஜிக்கல் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீமை நம்ம அழகாக கையில் தொட்டே தேய்ச்சிடலாம். இதுக்கு ப்ரஷ்ஷு, ஸ்க்ரப்பர்னு தேவையில்ல. ரொம்ப அழுக்கான பாத்திரங்கள், ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இருக்குன்னா மட்டும் சாஃப்ட் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சுவாமி சிலைகளுக்கெல்லாம் லைட்டாக கையில் வச்சு மசாஜ் பண்ணி கொடுத்தாலே சிலைகள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதனால் ஸ்கின் எரிச்சல்லாம் வராது. நம்ம என்னதான் உருட்டி பிரட்டி எடுத்தாலும் நம்ம கைகள் எப்பயும் பாதுகாப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையில் பிரபஞ்சம் யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்றதை பற்றி நாளைக்கு அதிகாலை 10லேருந்து 11:30 மணிக்குள்ளே ஷார்ட் வீடியோ கொடுத்துருவேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.